இன்றைக்கி இந்த வீடியோவில் தூதுவளை சட்னி தான் பார்க்க போகிறோம். தூதுவளை சுவாச சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வாக இருக்கும். இதை எப்படி க்ளீன் பண்ணணுன்னா, நிறைய முள் இருக்கிறதுனால அதை இலையை மட்டும் நம்ம கிள்ளி எடுத்துக்க வேண்டியது தான். அதோட கொஞ்சம் சுண்டைக்காய், பெரண்டை இதெல்லாம் சேர்த்து எடுத்துக்கலாம் இந்த சட்னிக்கு. ஸ்டவ்வில் பேனை வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு, கருப்பு உளுந்து சேர்த்துட்டு, கடுகு, ஜீரகம், பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். அதோட சுண்டைக்காய், அப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருந்த தூதுவளை, அப்புறம் பெரண்டை இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் சேர்த்துட்டு அதோட சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தக்காளி, தேங்காய், புளி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் எடுத்து அரைச்சோன்னாக்க சுவையான தூதுவளை சட்னி ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.